யாரையாச்சும் நம்பி பணம் கொடுக்கறது, கூட்டாளி மாதிரி யாரையாச்சும் வச்சுக்கிறது, ஷேர் ட்ரேடிங்ல பணம் போடுறது, இந்த மாதிரி ரிஸ்க்கள் எடுத்தீங்கன்னா கொண்டு போய் பாதாளத்தில் விட்டுரும். வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் அதிகமாக ஒரு ஜாதத்தில் தென்பட்டால் கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். நான் சொல்றது உங்க ஜாதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம், அந்த குழந்தை ஜாதத்தில் 4 செட்டு பரிவர்த்தனையை பார்த்துடலாம். உடனே அந்த குழந்தை வளர வளர உங்களுடைய குடும்பங்கள் நல்லா வளர்ந்து போகும். ஒன்றுக்கு மேற்பட்ட பரிவர்த்தனை, ஒன்றுக்கு மேற்பட்ட விளிம்பு, இது சேர்ந்து நிறையவே இருக்குது. ஒரு 4 கிரகம் 5 கிரகம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்க பாட்டத்துல இருந்து ரொம்ப ஹைக்கு வேகமா போயிருவீங்க. கடன் வாங்கி போட்டு பெரிய பிசினஸ் பண்ண போறேன்னு செய்யக்கூடாது. உங்க கையில இருந்தா எவ்வளவு நாள் முதலீடு செஞ்சு நீங்க தொழில் பண்ணலாம். கடன் வாங்கி முதலீடு செஞ்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்போ ஒரு ஜாதத்துல செவ்வாய் வக்கரமா இருக்குது, புதன் வக்கரமா இருக்குது. இந்த ஆள் சொன்னாரே செவ்வாய் புதன் 2 வக்கரம் இருக்குது, நம்மளுக்கு சூப்பர், நம்ம அடிச்சு சூப்பரா வந்துரும் சொல்லிட்டு நீங்க ஏதாச்சும் கடன் வாங்கி போட்டீங்கன்னா 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ல் அமர்றது, அல்லது 11 2ஆம் அதிபதி 9ல் அமர்றது, அல்லது 2 11 9ஆம் அதிபதிகள் 3 பேர் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பாவத்தில் அமர்றது, அல்லது 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பார்க்கறது, இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த 3க்குள்ள ஏதாச்சும் ஒரு இன்டர்லிங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆள் சொல்லிட்டாரு லாட்டரி வாங்கினா ஜெயிச்சிடலாம் போலன்னு சொல்லிட்டு ஊக வணிபங்கள்லையும் ஸ்பெகுலேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா மீண்டு வர முடியாது. பார்த்து ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் தொடர்ச்சியாக ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நிறைய பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, நிறைய பேர் கேட்குறது, சார் எனக்கு அதிர்ஷ்டம், நான் கோடீஸ்வரன் ஆவேனா, திடீர்னு நல்லா ஆவேனா, புதையல் கிடைக்குமா, நான் எப்போ பெருசாவேன், ஜாதகத்தை கொடுத்தோன்னே கேட்குறாங்க, நான் எப்போ சக்ஸஸ் ஆவேன். ஒருத்தர் இது கேட்டார், நான் வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போவேனா, வண்டி வாகனங்கள் வாங்குவேனா, நிறைய நானும் என் ஒய்ஃபும் டூர் போய்கிட்டே இருப்போமா, என்ஜாயாக இருப்போமா லைஃப் ஃபுல்லாக அப்படிலாம் கேட்குறாரு. அப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு திடீர் உயர்வை கேட்குறாங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் இருக்கிறேன், நான் அப்படி கேள்வி கேட்க போகிறதில்ல. என்னுடைய வாழ்க்கை இப்படி போனால் கூட சந்தோஷம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு 15-20 மடங்கு உயர்வை கேட்குறேன். அப்படி 15-20 மடங்கு உயர்வு அடைவதற்கு இந்த நீசபங்க ராஜயோகம் அது இதுன்னு நிறைய ஜோசிகாரங்க டிவியில் சொல்கிறாங்களே சார், அதுதான் முக்கியமாக, ஏதாச்சும் யோகங்கள் தேவையா அப்படின்னா, யோகங்கள் என்பது ஜோசியத்தில் யோகம்னா இணைவு அல்லது ஒரு ஸ்டேட்டஸ்ன்னு அர்த்தம். அது அதிர்ஷ்டம் இல்லை. எனவே அதிர்ஷ்டம் என்பது போல் நீங்கள் யோகத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் தோற்று போயிடுவீங்க. அப்போ இந்த அதிர்ஷ்டம் என்பது 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி அல்லது லாபாதிபதி அல்லது தனாதிபதினு சொல்லப்படக்கூடிய 2 9 11 கூடையவனுடைய சேர்க்கை கூட்டம், இதுக்குள்ளே ஏற்படக்கூடிய தொடர்புகள் தனசேகை மகா தன யோகம் அப்படிங்கிறத குறிப்பிடுதே சார். ஒரு இது இருக்குமா, அல்லது குருவும் சனியும் சேர்ந்தது, அல்லது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறாங்களே சார், இது மாதிரி ஏதாச்சும் யோகங்கள் இருந்தால் திடீர்னு நான் பெரிய ஆள் ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு, ஜோதிட ஆர்வலர்களுக்கு, ஜோதிடத்தை வீடியோ பார்க்குறவங்களுக்கு, ஜோதிட புத்தகங்களை படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு குழப்பம். நம்ம எந்தெந்த ஆதிபத்தியங்கள், எந்தெந்த பாவங்கள் அல்லது எந்தெந்த கிரகங்களுக்குள்ள தொடர்புகள் ஏற்படணும், எந்தெந்த கிரகங்களுடைய சாரங்களில் என்னென்ன கிரகங்கள் உட்காரணும், எந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தினுடைய சாரத்தில் எந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் அமரணும், எந்தெந்த பாவங்களுக்குள்ள தொடர்பு வரணும், நிறைய குழப்பங்கள், நிறைய வேறு வெரைட்டியாக நிறைய பேர் தகவல்களை சொன்னதுனால மக்கள் ரொம்பவே குழம்பி போயிருக்கிறீங்க. அதனுடைய தொடர்ச்சியாக எந்த கிரகம் அதிர்ஷ்டமானது அல்லது எந்த ஜாதகம் அதிர்ஷ்டமானது அல்லது எந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆவேன், அல்லது திடீர்னு எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு போனால் ஒரு லக் அடிச்சுன்ற மாதிரி ஏதாச்சும் வாழ்க்கையில் ஏதாச்சும் நடக்குமானா ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனுடைய வீட்டில் பிறந்திருந்தா உங்கள் ஜாதகத்தில் வக்கரம் பரிவர்த்தனை இது மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த லைஃப் அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் கொஞ்சம் பூவரான குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, ஒரு மிடில் குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் மினிமம் ஒரு வக்கரமாச்சும் இருந்தால் போதும், அல்லது ஒரே ஒரு செட்டு பரிவர்த்தனை இருந்தால் போதும், அல்லது ஒரு ராசியினுடைய ஆரம்பத்தில் 2 டிகிரிக்குள்ள ஒரு கிரகமோ அல்லது ஒரு ராசியினுடைய 28 டிகிரிக்கு மேலே ஒரு கிரகமோ இருந்தால் போதும். சார் நீங்கள் சொன்ன மாதிரி என் ஜாதகத்தில் 2 கிரகங்கள் சந்தியில் இருக்குது சார், 2 கிரகம் வக்கரமாக இருக்குது சார், 4 கிரகம் பரிவர்த்தனையாக இருக்குது சார் அப்படின்னா சூப்பர்னு அர்த்தம். அப்போ எந்த அளவுக்கு வக்கர கிரகங்கள் அதிகமாக இருக்கோ, எந்த அளவுக்கு பரிவர்த்தனை கிரகங்கள் அதிகமாக இருக்கோ, எந்த அளவுக்கு சந்தி கிரகங்கள் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஜாதகம். நான் சொல்கிறது இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்லேருந்து அடித்து கப்புன்னு மேலே போகக்கூடிய அமைப்பு. ஆனால் இதில் இன்னொரு நெகட்டிவ் விஷயம் இருக்குன்னா, நான் கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்திருக்கேன் சார், எனக்கு இப்படி இருக்குன்னா ஒருவேளை உங்களை ரொம்ப டவுன் பண்ணிடலாம். எனவே ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது.
ரிஸ்க் எடுக்காமல் எப்படி சார் முன்னேறது? ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் போட தானே முன்னேறணும். நான் சொல்லக்கூடிய ரிஸ்க்குங்கிறது உங்களுடைய தொழில் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் இப்போ ப்ரொடக்ஷன்லையோ இல்லைனா ஏதாச்சும் உங்களுடைய தொழில் யுக்தியில் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை பற்றி நான் பேசலை. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. யாரையாச்சும் நம்பி பணம் கொடுக்கறது, கூட்டாளி மாதிரி யாரையாச்சும் வச்சுக்கிறது, ஷேர் ட்ரேடிங்கில் பணம் போடுறது, இந்த மாதிரி ரிஸ்கில் எடுத்திங்கன்னா கொண்டு போய் பாதாளத்தில் விட்டுரும். எனவே வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் அதிகமாக ஒரு ஜாதகத்தில் தென்பட்டால் கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அதனால் உங்கள் ஜாதகத்திலேயோ இல்லைனா உங்கள் குடும்ப ஜாதகத்திலேயோ, நான் சொல்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கலாம், அந்த குழந்தை ஜாதகத்தில் 4 செட்டு பரிவர்த்தனையை பார்த்துடலாம். உடனே அந்த குழந்தை வளர உங்களுடைய குடும்பங்கள் நல்லா வளர்ந்து போகுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ குழந்தைகள் ஜாதத்திலேயோ, மனைவி ஜாதத்திலேயோ, உங்கள் ஜாதத்திலேயோ, உங்கள் பையனுடைய ஜாதத்திலேயோ, உங்கள் அப்பா, உங்கள் குடும்பத்தில் கூடிய யாருடைய ஜாதத்திலேயாச்சும் ஒன்றுக்கு மேற்பட்ட வக்ரம், ஒன்றுக்கு மேற்பட்ட பரிவர்த்தனை, ஒன்றுக்கு மேற்பட்ட விளிம்பு, இது சேர்ந்து நிறையவே இருக்குது. ஒரு 4 கிரகம் 5 கிரகம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பாட்டத்துலேருந்து ரொம்ப ஹைக்கு வேகமாக போயிடுவீங்க. அதே சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் சறுக்கி உங்களை கீழே தள்ளி விட்டுருன்றதையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வக்ர கிரகம் ரொம்ப மோசமானது. என்ன செய்யும் அப்படின்னா உங்களை அந்த வழியாக சம்பாதிக்க வைக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுக்கிரன் வக்ரமாக இருந்தால் அவர் பண ரீதியாக, டிசைனிங் ரீதியாக, அழகு கலைகள் ரீதியாக, அட்வைஸ் கொடுக்குற ரீதியாக இது மாதிரிலாம் சம்பாதிப்பார். ஆனால் அவர் பணத்தை கொண்டு போய் எங்கேயாச்சும் முதலீடு செஞ்சு மொத்த பணத்தை வீணடிச்சுடுவார். அப்போ என்னென்னா எந்த இடத்துல முதலீடு செய்யணுன்ற தெளிவு, அல்லது முதலீடு செய்கிறதுக்கு யாரும் நம்பக்கூடாதுன்ற தெளிவு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு ஜாதக அமைப்புகள் கெடுத்து கூட்டு போய் உங்களை அங்கே கோர்த்து விட்ரும். எனவே உங்கள் ஜாதத்தில் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பை பார்த்துட்டா ஒன்றும் இல்லை, சக்ஸஸ் ஆக போகிறோம். ஆனால் கம்பல்சரி யாரையும் நம்பி 5 பைசாவோட செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அப்போ பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது, யாருக்கும் பணம் முதலீடு செய்யக்கூடாது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவும் கூடாது, இன்வெஸ்டர் நீங்கள் தேடவும் கூடாது. எதாக இருந்தாலும் நீங்கள் தனியாக பண்ணணும். அதே போல் கடன் வாங்கி போட்டு பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு செய்யக்கூடாது. உங்கள் கையில் இருந்தால் எவ்வளோ நாள் முதலீடு செஞ்சு நீங்கள் தொழில் பண்ணலாம். கடன் வாங்கி முதலீடு செஞ்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்குது, புதன் வக்கரமாக இருக்குது. இந்த ஆள் சொன்னாரே செவ்வாய் புதன் 2 வக்கரம் இருக்குது, நம்மளுக்கு சூப்பர், நம்ம அடித்து சூப்பராக வந்துடும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் கடனை வாங்கி போட்டிங்கன்னா கடன் தலைக்கு மேலே போய் கட்ட முடியாமல் உங்கள் கையில் இருக்க லேண்டெல்லாம் விற்றுட்டு வெளியேற மாதிரி ஆகி போயிடும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். அகலக்கால் வச்சிங்கன்னா மேட்ரு முடிஞ்சிடும், மாட்டிக்குவீங்க. எனவே இந்த வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தால் அதுவாகவே உங்களை தூக்கி கொண்டு போகும். நீங்களாக போய் எங்கேயாச்சும் காலை விட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. எனவே இந்த வக்ர பரிவர்த்தனை கிரகங்களை பார்க்கணும். பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தால் எப்பயுமே நீங்கள் சாதாரணமாக ஒரே இடத்துல 7-8 வருஷம் இருந்தீங்கன்னா முன்னேற மாட்டீங்க. திடீர்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரணமாக வேறு ஊருக்கு போவீங்க, வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க, வேறு வீட்டுக்கு போவீங்க, வீட்டை வேறு ரெனோவேட் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு இடம் மாற்றணுன்னு படக்குன்னு உங்களை தூக்கி மேலே விட்டுரும். அப்போ பரிவர்த்தனை கிரகங்கள் இடமாற்றங்கள் மூலமாக சில நன்மைகளை செய்யும் புரிஞ்சுக்கலாம். விளிம்பு கிரகங்கள் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக நீங்கள் ஒன்றை செய்ய போவீங்க, இன்னொரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குன்றதுனால இந்த விஷயங்கள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும் கூட இந்த வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட்டையும் திடீர் யோகங்களையும் கொடுக்கும். இதை நீங்கள் நான் சொல்கிறத எடுத்துகிட்டு இந்த புதையல் யோகம் இந்த ஆள் சொல்லிட்டாரு லாட்ரி டிக்கெட் வாங்கினா ஜெயிச்சிடலாம் போலக்குன்னு சொல்லிட்டு ஊக வணிபங்கள்லையும் ஸ்பெக்குலேஷனில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா மீண்டு வர முடியாது, பார்த்துக்குங்க. எனவே இந்த கிரகங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா பாரம்பரிய ஜோசியம் தான் சார் எனக்கு தெரியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு நீங்கள் ஏதாச்சும் ஜோசிக்காரங்க கற்று வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா 2, 9, 11ஆம் அதிபதியினுடைய தொடர்பு இருந்தால், அப்போ 2, 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ல் அமர்றது, அல்லது 11, 2ஆம் அதிபதி 9ல் அமர்றது, அல்லது 2, 11, 9ஆம் அதிபதிகள் 3 பேர் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு பாவத்தில் அமர்றது, அல்லது 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பார்க்குறது, இந்த மாதிரி ஏதாச்சும் இந்த 3க்குள்ளே ஏதாச்சும் ஒரு இன்டர்லிங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவுமே பணத்தை நிறைய கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் சனி சுக்கிரன் இணைவு இருந்தால், குரு சனி இணைவு இருந்தால் இவங்களுக்கு பணம் மெதுமெதுவாக குரோத் ஆகி ஒரு நல்ல ஸ்டேட்டஸை கொண்டு வந்து விடுன்னு பார்க்கலாம். அப்போ நான் சொன்னது கிரகங்களில் வக்ரம் பரிவர்த்தனை இணைவு ஒரு பக்கமாக, ஒருவேளை நீங்கள் பாவக ரீதியாக பார்க்குறதா இருந்தால் 9, 11, 2 பாவ தொடர்புகள் தனியாக, இந்த பக்கமாக கிரக இணைவுகள் யோகங்கள்னு பார்த்தா குரு சனி, அப்புறமா சனி சுக்கிரன் காம்பினேஷன் உங்களுக்கு இந்த பணம் சம்பந்தமான திடீர் யோகங்கள் சம்மந்தமான திடீர் உயர்வுகள் சம்மந்தமான பல விஷயங்களை உங்களுக்கு செய்யும்னு பார்த்துக்கலாம். சார் நான் 3ஐயுமே கலெக்ட் பண்ணி பார்க்கலாமா? 3ஐயும் பாருங்கள், எல்லாமே ஒன்று தான். அப்போ இந்த 3 விஷயங்களை மட்டும் பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் இப்படி இருந்தால் கண்டிப்பாக அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் மேலவுக்கு வந்துடுவார்.
தைரியமாக நீங்கள் முடிவெடுக்கலாம். இந்த விஷயங்களை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச முன்னேறினவங்களுடைய ஜாதகம் கூட அப்ளை பண்ணி பாருங்கள். இது சரியாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய தகவல் பேசலாம். நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.